சங்க இலக்கியத்துல காட்சிகளை எப்படி சொல்லுவாங்கன்னா அகநானூற்று காட்சிகள், புறநானூற்று காட்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புலவர் ஒரு பொருளை பாடும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய இயற்கையெல்லாம் சிறப்பாக ஒரு காட்சிப்படுத்தி காட்டுவார். அது சங்க இலக்கியத்துல மட்டும்தான் உண்டா? இல்லைன்னா அப்படி அல்ல. அதன் பிறகு வந்த பக்தி இலக்கியத்துல முதலாவதாக நாம் பார்க்கக்கூடியது திருஞான சம்பந்த பெருமான் பாடிய திருக்கடைக்காப்பு தேவாரம் தான். அதுல திரு வைகாவூர் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு திருஞான சம்பந்த பெருமான் போகிறார். போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு வயல் இருக்கின்றது. அந்த வயலுடைய கரையில் வாழை மரம் இருக்கின்றது, பாக்கு மரம் இருக்கின்றது, ஒரு தென்னை மரம் இருக்கின்றது. இந்த காட்சி அவருக்கு அற்புதமாக ஒரு ஓமையை கொண்டு வந்து நிறுத்தியது. எப்படின்னா, அந்த தென்னை மரத்திலேருந்து ஒரு தேங்காய் வந்து அப்படியே கீழே விழுகுதான். அந்த கமுகு, அதாவது பாக்கு மரத்துல விழுகுதான். விழுந்த உடனே அந்த தேங்காவும் அந்த கமுகு குழையும் சேர்ந்து அங்கு நல்ல தாறு போட்டிருக்கக்கூடிய வாழை மரத்துல விழுகுதான். அது ரெண்டும் இதுல விழுந்த உடனே அதில் இருக்கக்கூடிய வாழைக்கனிகள் எல்லாம் அப்படியே சிதறி அந்த வயலுக்குள்ள விழுகுதான். விழுந்து அங்க அப்படியே சேராக ஆகின்றதாம். அப்படின்னா அந்த ஊர் எவ்வளவு வளம் மிகுந்ததாக இருந்தது என்பதை கோயிலுக்கு பதிகம் பாட சென்ற திருஞான சம்பந்த பெருமான் சொல்கிறார் என்றால், நம்முடன் இந்த இயற்கை காட்சிகளும் இயற்கை வளமும் எந்த சூழலிலும் விட்டு தராமல் பெரியவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள் என்று பொருள். அப்பாடல் கோழை மிடராக கவி கோளும் இலவாக இசை கூடும் வகையால் ஏழை அடியார் அவர்கள் யாவை சொன்ன சொல் மகிழும் ஈசனிடமாம் தாழையில நீர் முதிய காய் கமுகின் வீழ நிறைதாறு சிதறி வாழையுதிர் வீழ்கனிகள் ஊரி வயல் சேறு செய்யும் வைகாவிலே என்று அற்புதமாக அந்த பாடலை காட்டுகிறார். எவ்வளவு சிறப்பு! சிவபெருமானை வணங்கக்கூடிய அடியார்கள், அவர்களுக்கு பாட தெரியல, அவங்க சளி பிடிச்சிருக்கு, எப்படி இருந்தாலும் சிவபெருமான் ஏற்றுக்கொள்வாராம். அப்படி 4 வரிய சொல்லிட்டு அதன் பிறகு அந்த ஊர் எவ்வளவு வளம் மிகுந்தது என்பதை திருஞான சம்பந்த பெருமான் தேவாரத்தில் நமக்கு காட்டியிருக்கிறார்.